சென்னையில் சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டதால் கசிந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி முடிவடைய 10 நாட்களாகும் என சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். இந்த சூழலில் எண்ணெயை அகற்றும் பணி எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பதை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த கடற்பகுதிகளில் காணப்படும் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி இப்ப எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? விவரங்களை பதிவு செய்ய. அதாவது இந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் எந்தெந்த இடங்கள்ல ஒதுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஹெலிகாப்டர்ல திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கடலோர பாதுகாப்பு படை மற்றும் சுற்றுச்சூழல் துறையை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செஞ்சாங்க. இதன் அடிப்படையில் 2 இடங்கள்ல மொத்தமாக இந்த கச்சா எண்ணெயானது ஒதுங்கி இருப்பதாக கண்டறியப்பட்டது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி திருவெற்றியூர் ராம்நகர் பகுதி. அந்த பகுதியில் தான் இப்போது இந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல தன்னார்வலர்களும் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் இந்த இடத்த இந்த எண்ணெய்களை அகற்றக்கூட பணிகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த எண்ணெய்களை, இந்த கச்சா எண்ணெயை முற்றிலுமாக எடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் சக்கர் எந்திரங்கள், அதாவது கழிவு நீரை உறிஞ்சக்கூடிய குடிநீர் வாரியத்திலிருந்து பெறப்பட்ட 2 சூப்பர் சக்கர் எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. இந்த எந்திரங்களானது இந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை உறிஞ்செடுக்கும் பணி இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருப்பதாக மாவட்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி தெரிவிச்சிருக்காங்க. நாம் தற்போது பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் இருப்பதை பார்க்க முடியுது. இந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இந்த கிரீஸ் மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க உள்ள பாறைகள் என அனைத்திலுமே இந்த எண்ணெய் தான் முற்றிலுமாக இருக்கிறது. பாறைகள் என அனைத்திலுமே இந்த அடர்த்தியான இந்த எண்ணெய் தான் படிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த எண்ணெய் தான் இந்த பகுதி, கடல் பகுதி முழுவதுமாக இருக்கிறது. இந்த எண்ணெயில இருந்து தான் பெட்ரோல் போன்ற பொருட்கள் அனைத்துமே பிரித்தெடுக்கப்படும். ஆனால் இந்த இவ்வளோ அடர்த்தியான இந்த எண்ணெயானது முழுவதுமாக இந்த கடற்பகுதி முழுவதுமாக இருப்பதனால உயிரினங்கள், அதாவது இந்த பாறை இடுக்குகளில் வாழக்கூடிய நண்டு, மீன், இந்த சிறிய வகை மீன்கள், நத்தை போன்ற, இறால் போன்ற அனைத்து வகை உயிரினங்களும் இறந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முற்றிலும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக இந்த இடத்திலே இந்த கச்சா எண்ணெயானது இருப்பதனால தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது நீங்க பார்க்கலாம், சூப்பர் சக்கர் எந்திரம் மூலமாக இந்த கச்சா எண்ணெயானது உறிஞ்சு கொண்டிருக்கும் காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் மாநகராட்சி ஊழியர், சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரடி கண்காணிப்புல இந்த கச்சா எண்ணெயை சூப்பர் சக்கர் எந்திரம் மூலம் தொழிலாளர்கள் உறிஞ்சு கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். தமிழரசன். ரகுவரன், இந்த எண்ணெய் படலத்தால கடல் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், இந்த ஆமை போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குவதையும் நம்ம பார்த்தோம். இந்த கடல் வளத்தை பழைய நிலைமைக்கு திரும்ப செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு? அதாவது தொடர்ந்து இப்போதான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் மற்றும் கடற்படைத்துறை அதிகாரிகள், கடற்படையை சார்ந்த சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் என அனைவரும் தற்போது தான் இந்த இடத்த காலையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செஞ்சாங்க. மேலும் எந்த இடத்துல இது கரை ஒதுங்கி இருக்கு, அங்கே உள்ள பாசிகள் முழுவதுமாகவே அழிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இங்க இருக்கிற எண்ணெயை அகற்றணும், எண்ணெயை அகற்றிய பிறகுதான் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அதனால எண்ணெய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடல் உள்பகுதியிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதிக்கு எண்ணெயானது வந்து கொண்டிருப்பது தற்போது நேற்றை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் வரைக்கும் இந்த கச்சா எண்ணெயானது இந்த பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3 சூப்பர் சக்கர் எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு இருக்கு. மேலும் இந்த பாறை இடுக்குகள் தான் இது பாத்தீங்கன்னா ஹார்பர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதி. இந்த பாறை இடுக்குகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான சிறிய வகை உயிரினங்கள் இருக்கும். இந்த உயிரினங்கள் தான் பெரிய மீன்களுக்கு இரையாக ஆகக்கூடியது. சிறிய மீன்கள், நத்தைகள், இறால்கள், நண்டுகள் என அனைத்து உயிரினங்களுக்குமே அவர்களுடைய வாழ்வாதாரமே போய் அதுக்கு இறந்து மிதப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.